சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைலாம் செய்யறீங்கன்னா இந்த வெள்ளை சால்னா தான் செய்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு சின்ன கப்புல தேங்காய் திருகி வச்சிருக்கேன் 1 கப் அளவுக்கு. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். 5 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, கூடவே ஒரு 10 முந்திரி. ஃபர்ஸ்ட் ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் ஆக்கிடுங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா. குக்கர் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்னதா ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமா சோம்பு, 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது இதை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாம கெட்டி தயிர். 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா அப்படி கலந்து விடுங்க. அவ்வளவுதான். இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 2 விசில் விட்டாலே போதும். 2 விசில் விட்டுருக்கேன். பார்க்கலாம். பாருங்கம்மா, பார்க்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இது கூடவே பொடியா நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளவுதான்மா. ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான ஒயிட் சால்னா ரெடி.